அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 10th தமிழிலிருந்து முக்கியமான 75 கேள்விகள் தினமும் பாட்டு வரோம். இன்று இந்த 75 முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் யார்? ஆப்ஷனில் அப்படி பாருங்கள். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர். ஆன்சர் சரிதான். யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா அவர்கள் என்பது சரியான விடை. உய்முறை, திருவிகா. உய்முறை என்னும் சொல்லின் பொருள் என்ன? உய்முறை இந்த சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழும் வழி என பொருள்படும். கலப்பில்லாத பொய், இது என் வகை முரண். கலப்பில்லாத பொய் இது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சொல் முரணை குறிக்கும். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. இருட்டற மொழிதல் அணியின் மற்றொரு பெயர் என்ன? இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இருட்டுற மொழிதல் அணியின் மற்றொரு பெயர் ஸ்லேடை அணியாகும். முதிரை என்பது என்ன? இதில் எதனுடைய விதை முதிரைன்னு பார்த்தீங்கன்னா அவரை அப்படிங்கிறது முதிரையினுடைய விதையாகும். வீரமாமுனிவர் திருச்சி மன்னரிடம் உரையாடுவதற்காக கற்றுக்கொண்ட மொழி எந்த வகை மொழி? சரி, என்ன மொழியை கற்றுக்கொண்டார்? வீரமாமுனிவர் திருச்சி மன்னரிடம் உரையாடுவதற்காக கற்றுக்கொண்ட மொழி உருதாகும். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் யார்? புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் பா. சிங்காரம் அவர்கள். தொங்கான் என்னும் சொல் குறிப்பது எதை? தொங்கான் இந்த சொல் குறிப்பது எதைன்னு பார்த்தீங்கன்னா கப்பலை குறிக்கிறது. பாடு இதழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு உணர்த்தும் அறிவியல் செய்தி என்ன? பாடு இதழ் பனிக்கடல் பருகி முல்லைப்பாட்டு உணர்த்தும் அறிவியல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதலை குறிப்பிடுகிறது. தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள் மொத்தம் எத்தனை? தேம்பாவணியில் மொத்தம் 3 காண்டங்கள் உள்ளன. பூவின் மொத்த நிலைகள் என்ன? நம்ம நேற்று கூட பார்த்தோம். அரும்பு, முட்டு, மலர், அலர்வி, செம்மல் அப்படின்னு பூவோட மொத்த நிலைகள் 7 ஆகும். கச்சல் என்பது எதனுடைய பிஞ்சு? கச்சல் அப்படின்னா வாழையின் பிஞ்சு தான் கச்சலாகும். முல்லை நிலத்திற்குரிய காலம் என்ன காலம்? ஆன்சர் முல்லை நிலத்திற்குரிய காலம் பார்த்தீங்கன்னா கார்காலமாகும். உலக வானியல் அமைப்பு புயல்களுக்கு பெயர் வைக்க எத்தனை நாடுகளை பட்டியலிட்டது? உலக வானியல் அமைப்பு புயல்களுக்கு பெயர் வைக்க 64 நாடுகளை பட்டியலிட்டது. அரிய மலர் இலக்கண குறிப்பு என்ன? அரிய மலர் இலக்கண குறிப்பு. ஆன்சர் சரிதான். அரிய மலர் பெயரச்சத்தை குறிக்கும். திருக்குறளில் அமைந்துள்ள இயல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மொத்தம் பார்த்தீங்கன்னா அறத்தில் 4, பொருளில் 3, இன்பத்தில் 2, களவியல் கற்பியல்னு திருக்குறள் அமைந்துள்ள இயல்கள் 9 ஆகும். வரகரிசி சோறும் வழுதினங்காய் வாட்டும் புளித்த மோரும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் புளித்த மோரும் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் சரிதான். கொன்றை வேந்தனில் இடம்பெற்றுள்ளது. பின்வருவனவற்றுள் கணினி செய்யும் வேலை என்ன? பின்வருவனவற்றுள் மொழிபெயர்ப்பு, இசையமைப்பு, மகிழ்ந்து ஓட்டுதல் அனைத்துமே கணினி செய்யும் வேலையாகும். பெருமாள் திருமொழியில் இறைவன் யாராக உருவகப்படுத்தப்படுகிறார்? பெருமாள் திருமொழியில் இறைவன் பார்த்தீங்கன்னா அன்னையாக உருவகப்படுத்தப்படுகிறார். பரிபாடலில் இருந்ததாக கூறப்பட்டுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பரிபாடலில் இத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மொத்த பாடல்கள் 70 ஆகும். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் யார்? திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவராவார். கேண்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? கேண்மை அப்படின்னாவே இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. நட்பு என பொருள்படும். பெண்பாற் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் எவ்வளவு? என்ன? இதில் சிற்றில் சிறுவரை சிறுதேருங்கிறது ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரியது. ஊசல் என்பது பெண்பாற் பிள்ளை தமிழுக்குரிய பருவம்.
கீழ்கண்ட புதினங்களுள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எந்த நூல்? கீழ்கண்ட புதினங்கள்ல பார்த்தீங்கன்னா விசாரணை கமிஷன் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது. புறத்திணை எத்தனை வகைப்படும்? புறத்திணை ஆப்ஷன்ல 12 வகைப்படும். நெய்தல் நிலத்தின் சிறுபொழுது என்ன? நெய்தல் நிலத்தின் சிறுபொழுது ஆன்சர் சரிதான். நெய்தல் நிலத்தின் சிறுபொழுது ஏற்பாடு என்பதாகும். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது எந்த இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரமாகும். பொருந்தா காமத்தை குறிப்பது என்ன? அந்த புறத்திணைகள் 12ல் பொருந்தா காமம் அப்படிங்கிறது பெருந்திணை பொருந்தா காமத்தை குறிக்கிறது. வேருக்கு நீர் புதினத்தின் ஆசிரியர் யார்? வேருக்கு நீர் புதினத்தின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். டெரிட்டரி என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? டெரிட்டரி என்பது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நிலப்பகுதியை குறிக்கும். என் கதை இது யாருடைய சுயசரிதை ஆகும்? என் கதை இது நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞருடைய சுயசரிதையாகும். கடையேழு வள்ளல்களின் கொடை பெருமையை பற்றி கூறும் நூல் எந்த நூல்? கடையேழு வள்ளல்களின் கொடை பெருமையை பற்றி கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை என்பது சரியான ஒன்று. மிளகாய் செடியின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் என்ன சொல்? மிளகாய் செடியின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் கோல் என்பதாகும். தமிழ் எத்தனை அணிகலன்களை பெற்றுள்ளது? தமிழ் பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியம் என்ற அணிகலன்களை பெற்றுள்ளது என்பது சரியான விடை. இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களில் பணியாற்றியவர் யார்? இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. பாரதியார் ஆவார். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? அதில் 2000ஆம் ஆண்டில் தான் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. சொல்லுதல் என்பதன் பொருள் என்ன? சொல்லுதல்னு பார்த்தீங்கன்னா இயம்புதல், செப்புதல், விளம்புதல் அனைத்தும் சரியான விடையாகும். எதனை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை தான் உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும். வாழையின் இளமை பருவத்திற்கான சொல் என்ன? நம்ம என்ன சொல்லுவோம்? வாழை கன்று அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுதான் இளமை பருவமாகும். வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானது என்ன? வள்ளுவர் சொல்றாரு. அதான் அரசாங்கம் வரி விதிப்பதை தான் வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். உலகளவில் விற்பனையாகும் ரோபோவின் பெயர் என்ன? அந்த ரோபோ பெப்பர் என்ற ரோபோவாகும். ஒருவருக்கு வறுமை தருவது என்ன? ஒன்றுமே முயற்சி பண்ணலைன்னா கண்டிப்பாக வறுமை சேரும். முயற்சியின்மை என்பது சரியான ஒன்று. சீனாவில் காணப்படும் துறைமுக நகரம் ஆப்ஷனில் பாருங்க. சீனாவில் காணப்படும் துறைமுக நகரம் பார்த்திங்கன்னா சூவன் சவ் என்ற துறைமுக நகரமாகும். தமிழரின் வாழ்வியலோடு இணைந்தது எது? தமிழரோட வாழ்வியலோடு இணைந்தது அறிவியலாகும். பரிபாடலில் கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 70 பாடல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிடைத்தது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 24 பாடல்கள் கிடைத்துள்ளன. உயர்ந்த நிலையை அடைவதற்கு எப்பண்பு வேண்டும்? உயர்ந்த நிலையை அடையணும்னா விடாமுயற்சி என்ற பண்பு வேண்டும். பெருமாள் திருமொழியில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பெருமாள் திருமொழியில் 105 பாடல்கள் உள்ளன. உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலை உருவாக்கியவர் யார்? உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலை உருவாக்கியவர் கமலாலயன் அவர்கள். திருவிளையாடற் புராணத்தின் காலம் என்ன? எந்த நூற்றாண்டை சார்ந்தது? திருவிளையாடற் புராணம் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாகும். கண்களின் பயன் என்ன? கண்களின் பயன் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது இரக்கம் கொள்வதுதான் கண்களின் பயனாகும். காடனுக்கும் கபிலனுக்கும் இலக்கண குறிப்பு உம்முங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இது என்னாகும்? எண்ணுமையாகும். ஆண்பார் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் என்ன? இதில் கலங்கு, அம்மானை, ஊசல் இது மூன்றும் பெண்பால் பிள்ளை தமிழுக்குரியது. இதில் சிற்றில், சிறுவரை, சிறுதேர் அந்த கடைசி 3 பருவங்களும் ஆண்பார் பிள்ளை தமிழுக்குரிய பருவமாகும். திருவிளையாடற் புராணத்தில் உள்ள மொத்த படலங்கள் எத்தனை? மொத்த படலங்கள் பார்த்திங்கன்னா 64 படலங்கள் உள்ளன.
காடும் காடு சார்ந்த இடம் பெயர் என்ன? காடும் காடு சார்ந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமாகும். கீழ் கண்டவற்றுள் கம்பர் எழுதிய நூல் எந்த நூல்? அவரால் இயற்றப்பட்டது திருக்கைவழுக்கம், ஏறெழுபது, சிலை எழுபது. இந்த அனைத்து நூல்களுமே கம்பரால் இயற்றப்பட்டது. கில்ட் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? கில்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆவணத்தை குறிக்கும். கில்ட் இது வணிகம்னு நினைக்கிறேன். அடுத்த ஒன்று, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் யார்? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்றவர் ஔவையார் அவர்கள். மருதத்திணைக்குரிய சிறுபொழுது என்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதுக்கு ஷார்ட்கட்டாக நம்ம என்ன பார்ப்போம்? யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்? அப்போ உங்களுக்கு மருதத்திணைக்குரிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வைகரை என்பது இதான் ஷார்ட்கட்டு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்? இதான் ஒரு சின்ன ஷார்ட்கட்டு, ஞாபகம் வச்சுங்க. யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்? அப்போ மருதத்திணைக்குரிய சிறுபொழுது வைகரை ஆகும். சதம் என்பது எவ்வளவு? சதம் என்பது 100 என்பது சரியான விடை. பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள். பிள்ளை தமிழில் மொத்த பருவங்கள் 10, அதில் பொதுவான பருவங்கள் 7. ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு சிற்றில், சிறுவரை, சிறுதேர்னு வரும். பெண்பார் பிள்ளை தமிழுக்கு கடைசி 3 பருவங்களாக கலங்கு, அம்மானை, ஊசல்னு வரும். தேம்பாவணியில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தேம்பாவணியில் பார்த்தீங்கன்னா 36 படலங்கள் உள்ளன. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை. திருவிளையாடற் புராணத்தில் பார்த்தீங்கன்னா 3 காண்டங்கள் உள்ளன. யாருக்கு இவ்வுலகம் உரிமை உடையது? ஆப்ஷனில் பாருங்க. இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகம் உரிமை உடையது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். வறுமை நோக்கி கொடுக்காதவன் பேகன் என்று கூறியவர் யார்? வறுமை நோக்கி கொடுக்காதவன் பேகன் என்றவர் பரணராவார். கோடை வயல் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? கோடை வயல் இந்த கவிதை தொகுப்பை இயற்றியவர் வேணுகோபாலன் அவர்கள். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் முத்தையா என்பதாகும். இஸ்மத் என்பது எம்மொழி சொல்லாகும். இஸ்மத் சந்நியாசி. இது இஸ்மத் என்பது பாரசீக மொழி சொல்லாகும். தொன்னூல் விளக்கம் என்பது எவ்வகை நூலாகும்? தொன்னூல் விளக்கம் இது பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண நூல் என்பது சரியான விடை. எழுத்துக்கால பொது கவிஞர்களுள் ஒருவர் யார்? எழுத்துக்கால பொது கவிஞர்களில் ஒருவர் தி.சோ. வேணுகோபாலன் அவர்கள். தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தேம்பாவணியில் பார்த்தீங்கன்னா 3615 பாடல்கள் உள்ளன. ஈயாமை இழிவு என்று கூறும் நூல் எந்த நூல்? ஈயாமை இழிவு என்று கூறும் நூல் கலித்தொகையாகும். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று கபிலர் யாரை சுட்டுகிறார்? எல்லாவற்றையும் கொடுப்பவன் கபிலர் என்று கபிலர் காரியை சுட்டுகிறார். பேட்டன்ட் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? பேட்டன்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா காப்புரிமை என பொருள்படும். கவ்வை என்பது எத்தாவரத்தின் பிஞ்சு வகை சொல்லாகும். எள்ளுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கவ்வை. இது ஒரு முக்கியமான கேள்வி. கடைசி ஒன்று, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? தேம்பாவணியின் பாட்டுடை தலைவரை சூசையப்பர், யோசேப்பு, வளன் என்றும் குறிப்பிடுகிறார். இதில் அனைவரும் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று முக்கியமான 75 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.